என்ன பார்க்க போகிறோன்னாக்கா நம்ம வந்து செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்த்தோம், அது ஷேப்ஸ் எப்படி போடுறதுன்றது பார்த்தோம், நாட் எப்படி போடுறதுன்னு பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கான ஷேப்ஸுமே நான் கொடுத்துருக்கேன், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்ததான் சீயிங் த்ரெட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ வந்து சில்க் த்ரெட்டை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அதில் எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். சில்க் த்ரெட் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து சாஃப்டாக இருக்கும், அது இப்படி பண்ணாலே டக்குன்னு வந்து அருந்து போயிடும். இதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா சில்க் த்ரெட்டை இந்தமாரி ரெண்டாக எடுத்துக்கிறோம். இந்தமாரி சில்க் த்ரெட்டை நம்ம ரெண்டாக எடுத்துக்கிறோம். ரெண்டாக எடுத்துட்டு அது இதேமாரி முடிச்சு போட்டுக்கிறோம். முடிச்சு போட்டுட்டு நம்ம அப்புறமா செயின் ஸ்டிச் வந்து போட ஆரம்பிப்போம். இதுக்கப்புறம் நம்ம சில்க் த்ரெட்டில் தான் பண்ண போகிறோம். உங்களுக்கு நான் கொடுத்த ப்ராக்டிஸ் எல்லாமே வந்து நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் சில்க் த்ரெட்டில் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ த்ரெட்டை நம்ம வெளியே எடுக்கிறோம். இப்போ நம்ம 2 நூலாக எடுக்கிறனால அது ஸ்டார்டிங்கில் பிகினர் டைமுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா 2 த்ரெட்டை நம்ம ஹேண்டில் பண்ணுறது. அதே தான் நம்ம நார்மலாக எப்படி சூயிங் த்ரெட்டில் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தனோ அதே மாதிரியே தான் நீங்கள் இதுலேயுமே வந்து பண்ண போகிறீங்க. அழகாக நம்ம வந்து ஒரு செயின் வந்து போட போகிறோம். உங்களுக்கு செயின் ஸ்டிச்சு போட தெரியலனா நான் ஃபஸ்ட்டு வீடியோ வந்து போட்டிருப்பேன், ஃப்ரீ ஆரி கிளாஸ்ன்ட்டு ப்ளேலிஸ்ட் இருக்கும், அதில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இல்லை என்னோடய கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் இல்லையா, அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணலாம். ஸோ நம்ம இந்த மாதிரி தான் வந்து செயின் ஸ்டிச் நம்ம சில்க் த்ரெட்டில் போடணும். இப்போ சில்க் த்ரெட்டில் போடணுன்றதுக்காக தான் உங்களுக்கு நான் பேசிக்கில் அவ்வளோ உங்களுக்கு கொடுத்துருப்பேன், அந்த சூயிங் த்ரெட்டில் அவ்வளோ ப்ராக்டிஸ் கொடுத்துருப்பேன், அது எல்லாமே வந்து ட்ரை பண்ணுங்கள். அப்புறமா நம்ம நாட் போட போகிறோம். நாட் எப்படி போடணும்னு நான் சொல்லியிருக்கேன், இப்போ சில்க் த்ரெட்லேயும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு சின்ன லூப்பு, அப்புறம் நீங்கள் வந்து பெரிய லூப் எடுங்க. எடுத்துட்டு இந்த பெரிய லூப், அதாவது ஃபர்ஸ்ட் லூப், இது செகண்ட் லூப். இப்போ செகண்ட் லூப்பில் நீடில் விட்டு ஃபர்ஸ்ட்டு லூப்பை வந்து லாக் பண்ணுங்கள். 2 த்ரெட்டாக இருக்கனால பிடிக்க மேபி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம், அவ்வளோதான். நாட் வந்து விழுந்துருச்சு. ஓகேவா? இதுக்கும் வந்து சேம் ஷேப் நான் வந்து என்னென்ன ஷேப்லாம் வந்து கொடுத்துருக்கணும் சூயிங் த்ரெட்டுக்கு, அதே தான் வந்து நீங்கள் சில்க் த்ரெட்லையுமே வந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அந்த ஷேப்புமே வந்து இதுக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.